قال يتخبرنا بالموعظة في الأيام كراهة صامة علينا أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் எந்த ஒரு அமலாக இருக்கட்டும், செயல்பாடாக இருக்கட்டும், அல்லது உபதேசங்களாக இருக்கட்டும், மக்கள் சடைபடையக்கூடிய அளவிற்கு நாம் அதை செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய மார்க்கம் புகட்டக்கூடியது. அதை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம். சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பயன் பேசுவாங்க, அல்லது மேடை பேச்சுக்கள் பிரச்சாரங்களை பார்ப்போம், கேட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சமயங்கள் அவங்க முடிச்சிருவாங்க. இதுதான் ஒரு பேச்சாளருக்குரிய அழகு, அதனுடைய முறைகள் அதுதான். ஆனா சிலர் பேசிட்டு இருப்பாங்க, எப்படா முடிக்க மாட்டாரு, என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு சலிப்படைந்த நிலைமைகளில் மக்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். இவரெல்லாம் எதுக்காக வந்து பேச விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த இடங்களில் அவர் பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். சாதாரண நம்ம ஒரு நபரை சந்திக்கக்கூடிய சமயத்தில் இது நடக்கக்கூடிய விஷயம்தான். ஒவ்வொரு சமயங்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடியது, எங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு விடக்கூடும் என்று அஞ்சி பல்வேறு நாட்களிலும் கவனித்து எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குபவர்களாக இருந்தார்கள். ஒரு இளைஞர்களை கூப்பிட்டோ அல்லது யாராச்சும் கூப்பிட்டு நம்ம உடனே பேசலாம் அப்படின்னா கூட அவனுடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். இப்ப நம்ம சொன்னோம்னா இவன் ஏத்துக்குவானா, கேட்பானா, நின்று கேட்பானா, இல்ல அவன் வேற ஏதாச்சும் சிந்தனையில இருக்கிறானா அப்படிங்கிறத நம்ம அதை முதல்ல கவனிக்கணும். கவனிச்சுட்டு தான் அப்ப நம்ம அவன்கிட்ட பேசணும். நம்ம சும்மா போய்கிட்டு இருக்கான கூப்பிட்டு வச்சுட்டு வரான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்னா, இந்த ஆள் என்ன போட்டாரு, ரம்பத்தை போட்டுறாரு, நிக்க விட மாட்டேங்கிறான் மனுஷன், போட்டு இந்த மாதிரி போட்டு அறுக்கிறாரு, தலை விரிச்சு அடுத்து ஓட ஆரம்பிச்சான். ஏன்னா இன்னைக்கு சில அமைப்புகள், சில நபர்கள் நாங்கள் நல்லது செய்கின்றோம் என்பதாக மக்களை தொழுகைக்கு அழைக்கின்றோம் எனக்கூடிய பெயர்களில் போய் சென்று கூப்பிடுறாங்க. வீடுகளில் போய் கூப்பிடல, வாங்க மாஷா அல்லாஹ், வாங்க தொழுது வாங்க அப்படின்னு அவங்க பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் விளங்க மாட்டாங்க. இவங்க போனதை நம்ம போனது சொல்லணும், அது நினைப்பாங்க. அப்ப நீங்க சொல்லியும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடும். அவர் தனிப்பட்ட முறைகளில் சந்திக்கக்கூடிய சமயத்துல அவர் எப்படி ஃப்ரீயா இருக்காருன்னு அந்த சமயங்களை பார்த்து நாம் அவர்களிடத்தில் பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இலகுவாக்குங்கள், சிரமத்தை கொடுக்காதீர்கள், மேலும் நல்லவற்றையே சொல்லுங்கள், சலிப்படைந்து ஓடிவிடுமாறு செய்து விடாதீர்கள், வெறுப்பூட்டாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 விஷயங்களில் பேச்சாளருக்கு ஒரு நபர்களை நாம் சந்தித்து செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இது சொல்லியிருக்காங்க. என்னென்ன? ஒண்ணு, நம்ம இலகுவாக பேசணும், பேசக்கூடிய முறைகள் இலகுவான முறைகளில் அந்த பேச்சுக்களை நம்ம ஆக்கணும். அவங்க வலுக்கட்டாயமா வலுக்குறாக நிறுத்தி வச்சுக்கிட்டு பேசுறது இல்ல. போறமா வாப்பா அப்படின்னு தோல்ல கைப்பட்ட போய்கிட்டே இருக்கல, நிறைய டிவி போலாம் அப்படின்னு கூட்டு போனோம். அந்த இடத்துல 2 வார்த்தைகளை சொல்றோம், தொழுக அமெரிக்கப்பா தொழுவ வரலாமே, உனக்கும் கிளம்ப தானே அப்படின்னு நம்ம அப்படி சொல்லி நம்ம அவர்களை இலகுவான முறைகளில் பேசி அழைப்பது என்பது வேறு. ஏன்னா ஒரு மனிதனை நீங்க தொழுக ஆரம்பிச்சு தொழுத்துறை போங்க நல்லா போ அப்படின்னு சொல்லிட்டானா இவன் நிராகரிப்பாளனாக ஆகிவிடுகின்றான். தொழுகையை நிராகரித்து விட்டால் இவன் இஸ்லாத்தை விட்டே புறந்தள்ளப்பட்டவனாக ஆகிவிடுகின்றான். ஒன்னு அவன் நம்ம சிரமத்தையும் கொடுக்க கூடாது. வாங்க 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 பள்ளி வாங்க எடுத்து கொண்டு வந்து நீங்க அப்படியே செய்யக்கூடாது. இதுல தொழுகிட்டு இருக்கவங்க போய்கிட்டு இருப்பாங்க, அவசரமா அவங்க பிடிச்சி கையை பிடிச்சி எடுத்து உட்காருங்க நம்ம அப்படியும் செய்யக்கூடாது. மேலும் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களே நம்ம எடுத்து சொல்லணும். 3ஆவதாக ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது நல்ல விஷயங்கள் நீங்க எடுத்து சொல்லுங்க.
தொழுதா இந்த இருக்குது, நோன்பு வைத்தால் நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குது, நானே மறுமையில் இந்த அளவுக்கு நன்மைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லணும். அதே சமயத்துல அவங்க சலிப்படைந்து ஓடிவிடக்கூடாது. போட்டால் நம்ம போறான் ஓடிடவும் கூடாது. இந்த 4 விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுப்பூட்டாதீர்கள். அதே சமயத்துல அவன்லாம் நமக்கு சரியில்லாதப்பா, இந்த இவங்க இது செய்யக்கூடாது, அவன்லாம் சுத்தம் இல்லாததான், அவன் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை சொல்லி ஒதுக்காதீங்க. ஒரு தூகையாளியே வருவாங்க, ஒரு பிச்சைக்காரராக இருப்பார், அவர் சஃபராரியாக இருப்பார், அவர் வரும் பொழுது ஆடைகள் பார்த்தா அழுக்குப்படிந்ததாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். இப்ப போ, நீ அங்க போய் உட்காரு, இங்க உட்காராது போ அப்படின்னு வருத்தாதீங்க. நீங்க இங்கதான் நீங்க செய்யாதீங்க, விருப்பூட்டாதீர்கள் அவர்களை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எதை படித்தோமோ எதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய மக்களாக வல்லல்லாஹு மாக்கி அல்லாஹ்வானாக வாஹத் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்பிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.